we can do it, நம்மால் செய்ய முடியும். complete the sentence with the correct word, சரியான வார்த்தைகளை கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை நிறைவு செய்ய வேண்டும். teeth, tooth, teethனா பற்கள், toothனா பல். friend நண்பன், friends நண்பர்கள். leaf இலை, leaves இலைகள். monkey குரங்கு, monkeys குரங்குகள். Ravi lost his 2 front dash, ரவி தன்னுடைய இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதற்கு பொருத்தமான விடை என்னவாக இருக்கும்? அவனுடைய முன்பக்கத்தில் உள்ள ஒன்றை அவன் இழந்து விட்டான் என்று இதனுடைய அர்த்தம் இருக்கிறது. எதை இழந்திருப்பான்? பற்கள். ஸோ சரியான விடை டீத். அடுத்ததாக சந்தியா இஸ் டான்சிங் வித் ஹர், சந்தியா யாருடன் நடனமாடினாள்? ஒன்று அவளுடைய தோழிகள் அல்லது குரங்குகள். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எது பொருத்தமாக இருக்கும்? தோழியுடன் நடனமாடினாள் என்று. இங்கே ஒரு நபரை மட்டுமே குறிப்பதால் அங்கே சிங்குலர் தான் வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சரியாக இருக்காது, ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை தான் சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட், FRIEND, ஃப்ரெண்ட். அடுத்தது இங்கே ஒரு மரம் கொடுத்துருக்காங்க, ட்ரீ. த ட்ரீ செட்ஸ் ஈட்ஸ் டேஸ் இன் த வின்டர். ஸோ இந்த மரத்தினுடைய எந்த பகுதிகள் உதிர்ந்திருக்கிறது? அதாவது இலையுதிர் காலத்தில் இலைகள் தான் உதிர்ந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்பொழுதே தெரியுது. ஸோ இலைன்ற வார்த்தை வராது, இலைகள்ங்கிற வார்த்தை தான் வரும். ஸோ லீஃப்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக லீவ்ஸ் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் வார்த்தையை பயன்படுத்தணும். லீவ்ஸ், LEAVES, லீவ்ஸ். அடுத்தது இங்கே மரம் கொடுத்துருக்காங்க, அதில் குரங்குகள் விளையாடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன வார்த்தை வரும்ன்றதை நம்ம படிப்போம். த டேஸ் ஆர் பிளேயிங் ஆன் த ட்ரீ, மரத்தின் மீது என்ன விளையாடிட்டுருக்கு? படத்தை பார்க்கும்பொழுதே தெரியுது, குரங்குகள். ஸோ குரங்குகளுக்கு இங்கிலீஷில் பொருத்தமான வார்த்தை மங்கியா, மங்கீஸா? மங்கீஸ் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் வேர்டு தான் சரியாக இருக்கும். ஸோ மங்கீஸ், MONKEYS, மங்கீஸ்.